டோனி நாக்கு ராட்ரிக் நாக்கு டாக்கோ மட்டும்தான் இருக்கான். டீச்சர்ஸ்க்கு அதே மாதிரி டாக்கோ நாக்கு ஐவரி மட்டும்தான் இருக்கான். ஸ்கையோ பீச் அவ்வளவுதான். சோலோ பீட்டஸ் சோலோ அவ்வளவுதான். பீட்டஸ் 2.0 மரணத்தை முத்தமிட்டது. அவ்வளவுதான். இப்ப இவங்க உயிரோட்டு இருக்கணும்பா. இவங்க 4 பேர் உயிரோட்டு இருக்கணும். கில்லுக்கா விளையாடக்கூடாது. 4 பேர் ஒட்டுக்கா ஆடணும். தப்பு பண்ணக்கூடாது. இவங்க தப்பு பண்ண இவங்க மஞ்சா உயிர் இருக்க வரைக்கும் இவங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. 2 கில்லு மேல ஒரு நாக்கு இருக்கு. ஆனா பிடிஎஸ் இருக்குது எல்லோரும் போராடிட்டு இருக்காரு. அந்த கடைசி வருஷம் வீர கேள்வி 4 கில். யுவா காட்டி ஏசியா நம்பர் 1 1v3 பண்ணிருக்காரு. ஐயோ ஏசியா நம்பர் 1 விளையாட ஆரம்பிச்சா அவ்வளவுதானே. அங்க கலகட்டுமே அவ்வளவுதான். விளையாட ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. ஆனா இப்ப ரிவெஞ்ச் மோடுன்னு எல்லாம் டம்முக்கிட்டிப்பா துரத்துவாங்க. நாங்க பாரு ஒருத்தனை விட்டுட்டு துரத்துவாங்க பாரு. இப்ப பாரு பீட் 2.0 வருது பாரு பீட்டே சட்டிக்கிறது. எங்க இருக்காங்க இவங்க பாருப்பா இப்படி ஓடிட்டு இருக்காங்க. இவங்க தப்பு பண்றாங்கன்னு தோணுது. இவங்க மறுபடியும் சாய் வேற ஃபயர் மோட்ல இருக்கறானே. அவ்வளவுதான். நேட் உள்ள போகுது. இதுக்குள்ள போக பாக்குறாங்க. இல்ல இதுக்குள்ள போக முடியுமா? இதுக்குள்ள போக முடியாது. மாமா சூச்சு போயிருக்க. அவ்வளவுதான். டோல் அகால மரணம் தாவர இழைக்கப்பட்டது. மரணம் மொத்தப்பட்டது. மரணம் உம்மா கொடுத்தது. பாருங்களேன் ட்ரூல நாக்க வச்சு அடுத்த செகண்ட் அவ்வளவுதான். மேல வந்துட்டான். அவ்வளவுதான். தப்பன்ட்டான். அது பாரு என்ன பண்றதுன்னு தெரியாம எகிரிட்டு இருக்கான். அவ்வளவுதான். ஏசா நம்பர் 1 நாக்கு முடிக்கப்பட்டான். உடைக்கப்பட்டான். அடிக்கப்பட்ட சொன்னல தப்பா இவன் தனித்தனியா விளையாடுறாங்க. தனித்தனியா விளையாடும் போது ஒவ்வொருத்தரும் தூக்குறாங்க. அவங்க ஒட்டுக்கா விளையாடணும். ஈஸ்வா இன்னும் வரவே இல்லை. தின்னு மட்டும்தான் இருக்கான். கோஸ்ட் டோப்பி இல்லாதது பீட்டஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. பீட்டஸ் சசிகலாம் பீட்டஸ் கோஸ்ட் டோப்பி நல்லா பெற வேண்டும் என்று ஓடு. சோலோ பீட்டஸ்ல ஒருத்தவங்க அழுத்தி விட்டுருக்காங்க. சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான். வந்துட்டான். என்ன இவன் வாய்ப்பிட்டு இருக்கான்? யுவா பாரு மேல ஏறிட்டா. அங்க பாரு யுவா பாரு மேல ஏறிட்டா பாரு. யுவா ஆர்சி பீட்டஸ் உடைக்க வந்தது. யுவா வந்த உடனே டமுக்கிடிப்பா போட்டாங்க. வருவியா நடிக்கிறாங்க. வருவியான்னு கேட்டு அடிக்கிறாங்க. வருவியா அப்படின்னு கேட்டு அடிக்கிறாங்க. கேட்டு அடிக்கப்படுகிறது. எல்லாருமே இங்கதான் வராங்க. ஈஸ்வா மட்டும் இன்னும் டீம் கூட சேரல. ஈஸ்வா மட்டும் தனித்து விளையாடுறான். இங்க தின்னு ட்ரோல் 2 பேர் தனியா விளையாண்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் புல்லட் வருது. வெட்டுக்கு ஒரு நேடு கரெக்டா உழுது. அவ்வளவுதான். வெட்டுக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்படின்னுச்சு. வெட்டு நான் தம்பி வெட்டப்பட்டான் கைஸ். வெட்டப்பட்டா. அடுத்தது மட்டன் இருக்கான். மட்டன் பக்கத்துல இருக்கான். காப்பாத்த முடியுமா? கீழே இருக்கான். மட்டன் பறக்க போறானா? குமார் மாமா தலைமறைவா இருக்கா? இங்கதான் இருக்கான். ஏதோ காண போயிட்டான். அவ்வளவுதான். அவன் சூச்சு போயிட்டு கொஞ்சம் கடினமா தான் போயிட்டு வருவான். கொஞ்சம் லேட் ஆகும். கேப்சன் கிறுகிறுப்பா கேப்சன் இருக்காங்க. கிறுகிறுப்பா கேப்சன். யுவாக்கா திரும்ப இங்கே யாஸ்னே பக்கத்துல இங்கே இறங்கி ஹைப்பர் சான காரை விட்டு ஏத்திட்டு போயிருக்காங்க.
இதான் இங்க கடைசி பாரு life-ன்னு நினைக்கிறேன். சாய் மறுபடியும் வந்துட்டான். சாய் மறுபடியும் இங்கே வந்துட்டான். இங்க இருக்கிறதா இப்ப நல்லதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சாய் இங்கே வந்துட்டான் பாரு. இவங்களும் வந்துட்டாங்க. சாத் சோஜிக்கும் ஈஸ்வாக்கும் ஒரு போர் நடக்குது. M4 போர் நடக்குது. ஸ்கையோபி மறுபடியும் வேண்டாம். ஸ்கையோபி ரீகால் ஆகி போயிட்டான். solo BTS-ஆ, OG BTS-ஆ? இன்னும் கூட 2.0 பக்கத்துல ரெண்டு ஸ்குவாட் இருக்கு. 2.0 பக்கத்துல 2 ஸ்குவாடா? ஒரு ஸ்குவாட் 2.0 ரெனால்டோ இருக்காங்க. ரெனால்டோ தான் இருக்கான். ரெனால்டோ தான் இருக்கான். பிடிஎஸ் பக்கத்துல ரெண்டு ஸ்குவாட் தான். கையோபி சோலோ பிடிஎஸ், அதுக்கப்புறமா கேப்டன் யுவா ஸ்கையோபி பறந்து போக அடி வேணாப்பா திருட்டுன்னு. பின்னாடி சாய்ப்ரோ கிட்ட அடி வாங்குறாரு. ஏஷியா நம்பர் 1 இந்த சாய்ப்ரோ கிட்ட அடி வாங்குறாரு. ரெண்டு சாய்ப்ரோ கிட்ட அடி வாங்கி ஈஸ்வாவும் கேப்டன் மேல வந்து வீட்டாரு. கிறுகிறுப்பா கேப்டன் வந்துட்டாங்க. கிறுகிறுப்பா கேப்டன் வந்துட்டாங்க. ஆமாமா, இதுக்கு மேல ட்ரோல் ரோம் தின்ரோம் மட்டும் தான் இருக்காங்க. இந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் பாருங்கண்ணா. கிறுகிறுப்பா ஃப்ளோர்ல கிறுகிறுப்பா. தேர்ட் ஃப்ளோர்ல இவங்க, மொட்டை மாடியில இன்னொரு டீம். ஒரே ஒரு அபார்ட்மெண்ட்ல அவ்வளவுதான். ஈஸ்வா பாத்துட்டான். ஆனா அடிக்கல. கிறுகிறுப்பா ரஸ்கார கூப்பிட்டு, தம்பி நம்ம இங்கே இருக்கலாம், எங்கேயும் போவோம், அமைதியா இருக்கு, நம்ம மொட்டை மாடியிலே இருப்போம். மொட்டை மாடி குரங்கு விளையாட்டுருக்காங்க. அவங்க மொட்டை மாடியில தேர்ட் ஃப்ளோர்ல இவங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இவங்க உட்காந்துருக்காங்க. இதுல இந்த கிசா டீம் தான் எந்த டார்கெட் இல்லாம அமைதியா ஜாலியா இருக்கிறது. சாட்டிடம் நாக்கு அவங்க டீம்ல ரெண்டே பேர் தான். ஆர்சிபி முடிக்கிறாங்க. சோலோ பிடிஎஸ் முடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா கருவு இருக்காங்க. பிடிஎஸ் ஒவ்வொருத்தரா கருவாங்க. த்ரோல் லாக் அவுட். தின் மட்டும் தான் இருக்கான். மறுபடியும் நெருப்பை போட்டு தூக்குறான். என்ன பண்றதுன்னு தெரியல இவனுக்கு. கிறுகிறுன்னு ஓடிட்டே இருக்கிறான். மேல ஒருத்த ஈஸ்வா வந்துட்டான். போடு பிடிஎஸ் போட்டு கருவறுத்து எரிஞ்சு கொண்டிருக்க எல்லாத்தையும். எரிக்கிறான் எல்லாத்தையும். மட்டன் ஓடுற மாதிரி மட்டன் தெரிக்கிறான். அம்மால ஐயோ அங்க கொழுந்து விட்டு எரியுதுடா. அங்க போகலான்னு வெட்டு பின்னாடி இருக்கான். மட்டன் முடிக்கிறான். மட்டனுக்கு மாதிரி கிட்டு சுட்டுட்டே வரானுக்கு. என்ன பண்ணுவாப்பா? எல்லாம் வந்து அடி விடுது. ஐயோ போடு. ஈஸ்வா 4 கில்லு. ஏசியா நம்பர் 4 கில்லு. ஒவ்வொருத்தரும் ஒரு டீமை பழகிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு டீமை போட்டு அடிக்கிறான். பரவாயில்ல, கில் கொடுக்கறதுக்கே வரான். அங்க பாரு, அது தங்கம் ஐட்டி. அங்க பாரு, அது தங்கம் ஐட்டி. என்ன? ஐயோ குத்திட்டு வந்துட்டானுங்க. ஏதோ அங்க பாரு, குத்திட்டு வந்துட்டாங்க. ஒரு நாக்கு எட்டி அடிக்கிறாங்க. என்ன ஷாட், என்ன கேம், என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க. 13 கில்லு. 2.0 வரவெல்லாம் அடிக்கிறான். 2.0 நோவோட தந்தை விட்டாங்க. நோவை நோக்கி பயணத்துல இருக்காங்க. அவங்க பார்த்தா பிரம்மச்சரியம் பயணத்துல இருக்காங்க. துண்டு கட்டிக்கிட்டு யாரையும் அடிக்க மாட்டேன், ஜெயினிசம் ஃபாலோ பண்ணிட்டாங்க. 2.0 முட்டையனா இருக்க வேண்டியது. சாக்கோ ஒரு போற போக்குல ஒருத்தனை ஏத்திட்டு போனால ஒரு கில் வந்தது. ஆனா அவங்க அடிக்க வேண்டிய டார்கெட் தானே, அதனால கவலை இல்லை கேஸ், கவலை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மட்டனை சுக்கா போட்டா போறாங்க. அவ்வளவுதான். காப்பாற்றப்பட்டது. ஆமாமா, ஆனா அவங்க ஒரு ட்ராஃபியோட வின் தானே. ஒரு ட்ராஃபி வெற்றியாளர்கள். ஆமா,
இந்த trophy- மொபைல் மீடியா ஸ்தாபனம் வச்சது ஆமா bro. கிசானி வெற்றி பெற்றாங்க. யாராவது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? மாஃபியா டீம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மாஃபியா டீம் அதிகமான கில் வச்சிருக்காங்க. மாஃபியா டீம் 44ல இருக்காங்க ஆல்ரெடி. ப்ரோ ஓஜி வின் பண்ணும்போது குமார் த்ரோட்லின் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காரு. 15 கிலோ வச்சிருக்காங்க. But only didn't win the battle is justifying with தயானி. ஆமா ஆமா தட்ட. அது தொண்டை வலினாலும் உத்வேகம் வருது சுத்வேகம். ஐயோ OG இனிமேல் தொண்டை வலினா போடு பண்டையில போடுவாங்க. 2.0 ஜெயிக்கவே விட மாட்டோன்னு சாய் ப்ரோவும் ட்ரோல் ப்ரோவும் முடிவு பண்ணிட்டாங்கன்றாங்க. ஓ என்னது புரியல? அதுக்கு நானே ரிப்ளை கொடுத்து இல்ல நீங்க சொல்லிட்டீங்க பட் இருந்தாலும் பேசலாமா நானு? சொல்லு. ஜெயிக்கவே விட மாட்டாங்களாம். ப்ரோ அப்படியா? நேத்து பிடிஎஸ் ஜெயிக்கும் போது முன்னாடி மேட்ச் நான் சைலண்ட் ஆயிட்டேன் ப்ரோ. நீங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. குமார் அங்க பாரு அறிவிச்சிட்டாங்களாம் பீட் டெஸ்ட். இனிமேல் 2.0ல ஒத்த டிராப் அடிக்க முடியாது. அறிவிச்சிட்டாங்க. அதாவது அறிவிப்பு பண்ணிட்டாங்களாம். முதல் முறையா சூழலுக்கு அவங்க அதே மாதிரி முடிஞ்சா அண்ணா நான் டைரக்டா நிக்கிறேன். அண்ணா இங்க கமெண்ட்ரில பண்ற நெருப்பு அங்க வரைக்கும் effect குமாரே ஆகும். சூழல் உரைக்கப்பட்டது குமார். அண்ணா கேக்குதா? சேலஞ்ச் செய்யப்பட்டது குமார். சேலஞ்ச் முதல் முறையா சேலஞ்ச் ஓபன் செட் கொடுத்தாங்க குமார். ஓபன் செட் ஓகே ஓகே. ஓபன் அவங்க செட் ஓபன் சேலஞ்ச் நாங்க கொடுப்போம். நாளைக்கு ஓபன் சேலஞ்ச் நாங்களும் கொடுப்போம். சவால் முடிஞ்சா வச்சு அவ்வளவுதான். சவால் எடுக்கப்பட்டது. பொங்கல் அன்னைக்கு சவால் எடுக்கப்பட்டது. ஐயோ ஓகே, ஓகே. மாஃபியா டீம் ஜெயிக்கறாங்கனா இந்த டாப்பியா அடிக்கலடா. அப்படியா? எவ்வளவுப்பா? மாஃபியா டீம் ஜெயிக்கறாங்க. அவங்க ஆல்ரெடி 40 இருக்காங்க. பா நேர்ல இல்ல இங்க பாருங்க நேர்ல ஜெயிச்சாவா? மாஃபியா டீம் ஓ ஓகே ஓகே. ஐயோ மாஃபியா கஷ்டம். எல்லாருமே ஜெயிக்கிறாங்கப்பா. வாரு ஐயோ வெறியா இருக்கு. ஒரே ஒருத்தன் மித்ரேஷ் பல நாளுக்கு அப்புறம் மாஃபியா ப்ரோ நீங்க ஒரு டிராஃபி வெற்றி பெற்றிருக்காரு. செம ஹாப்பி கைஸ். ஓகே ஓகே வெல் டன். மாஃபியா அன்னைக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். வெற்றி வாகை சூடிட்டாங்க. இன்னைக்கான டிராஃபி வெற்றியாளர்கள் மாஃபியா ப்ரோன்னு சொல்றாங்க. பட் ஃபைனலா முடிவு எடுக்கல. அவ்வளவுதான் முடிச்சு. டீம் மூணாவது மாஃபியா அணி 69 பாயிண்ட்ஸோட மாஃபியா டீம் பண்ணாம தண்ணி வண்டி எடுத்துட்டு ஜோன் பிடிச்சாங்க. என்னப்பா நினைக்காத ஒரு டீம் ஜெயிச்சிருக்குது. அண்ணா நான் தான் சொல்றேன் 5 டீமுக்கு நான் மாஃபியா அணி தான் லாஸ்டா இருந்த டீம்.